தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிள்ளையார்பட்டியில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபாடு செய்து வருகின்றனர். விநாயகரை காண 2 கிலோமீட்டர் வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம் மாலதி. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டு அன்று ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி செய்வது வழக்கம். தற்போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை விட்டு இந்த அதிகாலை 3:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்க கவச அலங்காரத்துல இன்னைக்கு கற்பக விநாயகர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். மாலை அதிகாலை 4:30 மணிக்கு தொடங்கிய பக்தர்களுடைய நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பா பாத்தீங்கன்னா மூலவர் தங்க கவசத்தை எழுந்துள்ளி இன்னைக்கு பக்தர்களுக்கு காட்சியளிப்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கற்பக விநாயகரை தரிசித்து வர்றாங்க. நீண்ட வரிசையில் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது சுவாமி தரிசனம் பண்றாங்க. இங்க வரக்கூடிய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிள்ளையார்பட்டியில் புத்தாண்டு அன்று பிள்ளையாரை வணங்கி செல்வது தங்களுடைய அந்த ஆண்டு முழுவதும் தங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது காரணத்தால் இங்க இருக்கக்கூடிய நாள்காட்டியை வாங்கி செல்வதும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த நாள்காட்டியை பரிசீலிப்பாக ஆண்டுதோறும் வழங்குவதும் இந்த பகுதியினுடைய மக்களுக்கு வழக்கமாக உள்ளது. அதைத் தொடர்ந்து நாள்காட்டியினுடைய விற்பனையும் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. நீண்ட வரிசையில் நின்று சுவாமி செய்யக்கூடிய அந்த பக்தர்களுக்காக சுமார் 1300 காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. சிவகங்கை மட்டுமின்றி சிவகங்கை, காரைக்குடி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து இங்கு சிறப்பு பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்திருக்கு. ஆலய நிர்வாகத்தின் சார்பாக குடிநீர் உள்ளிட்ட சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. நீண்ட வரிசையில் காத்திருந்து சுமார் 4 மணி நேரத்துக்கு குறையாமல் காத்திருந்து சுவாமி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது கூட்டம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறதால் இன்றும் அதிகமான நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. பக்தர்களுக்கு கூடுமான வரை பக்தர்களுடைய வசதிக்காக ஆலய நிர்வாக சிறப்பு தரிசனத்தை மிக விரைவாக தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ராஜேஷ், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.